அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு அஞ்சனம் சமையல். சப்பாத்தி மாவை வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி, குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ரெசிபி பண்ண போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளார போயிடலாம். ஸோ சாப்பர் எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த சாப்பரில் பார்த்தீங்கன்னா 4-5 பூண்டு பல், அப்புறம் வெங்காயம், அதுக்கப்புறமா ஷ்ரெட் பண்ணி வச்சுருந்த சிக்கன், ஆல்ரெடி வேக வச்ச சிக்கனை உதிரியாக எடுத்து அதை சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக குழம்பு எடுத்து ஊற்றிக்கிறேன். அதே மாதிரி ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிட்டு இதை நல்லா சாப் பண்ணிடுறோம். சாப் பண்ணால் நமக்கு வந்து நல்லா மிக்ஸ் ஆகுன்றதுனால நம்ம சாப் பண்ணி எடுத்துக்கிறோம். இப்போ சாப் பண்ணி ஆகிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு. ஸோ இதுதான் நம்மளோட ஸ்டஃபிங்கு, அவ்வளோதான். ஸோ ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். அடுத்தது ஆல்ரெடி ஊற வச்சுருந்த அந்த மாவை எடுத்து தேய்ச்சிக்கிறோம். அழகாக சர்க்கிளாக வர மாதிரி, ரவுண்டாக வர மாதிரி. அப்படி ரவுண்டாக வரல அப்படின்னா ஷேப் பண்ணுறதுக்காக ஏதாவது ரவுண்டான பாத்திரம் இருந்துச்சுன்னா அதை எடுத்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. அதே மாதிரி மேலே ஒன்று கீழே ஒரு மாவு வைக்கணும். ஸோ அதனால் நான் 2ஆக கட் பண்ணிக்கிட்டேன். இந்த ஒன்று கட் பண்ணதில் இந்த ஸ்டஃபிங்கை ஃபஸ்ட்டு நம்ம வச்சு இந்த மாதிரி பரப்பி விட்டுக்கலாம். பரப்பி விட்டதுக்கு அப்புறமா இதே மாதிரி ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருந்த இன்னொரு மாவை எடுத்து மேலே வைக்கணும். ஸோ அதுக்கு முன்னால் லைட்டாக இந்த குருமா ஊற்றிக்கிறோம். அது சிக்கன் சாலாம் எந்த குருமா இருந்தாலும். அதுக்கு மேலே ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருந்த இந்த மாவை வச்சு அழகாக அழுத்தி விட்டுட்டு, உங்கள்கிட்ட ஃபோர்க் இருந்துச்சுன்னா சுற்றிலும் அதை வந்து இந்த ஃபோர்க்கால் இந்த மாதிரி நம்ம டிசைன் பண்ணிக்கிறோம். அப்படி ஃபோர்க் இல்லைனா நம்ம கையால் மடித்து விட்டுக்கலாம். தோசைக்கல் சூடாகிடுச்சு. லைட்டாக எண்ணெயை ஊற்றிட்டு இப்போ நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்த இந்த சப்பாத்தி ஸ்டஃபிங்கை நம்ம இதில் வச்சிடலாம். பட் மேலே வந்து நாங்கள் ஆக்சுவலாக வேறு ஒன்று பண்ணியிருந்தோம். எண்ணெயை ஊற்றிட்டு, அதாவது முட்டையை என்ன பண்ணணுன்னா, ஒரு முட்டையை எடுத்து நல்லா அடித்து விட்டுட்டு மேலே லைட்டாக நம்ம தடவி விட்டுட்டோம் அப்படின்னா, அதாவது நம்ம பேக் பண்ணுறதுக்கெலாம் நம்ம யூஸ் பண்ணுற அதே டெக்னிக் நம்ம இதில் யூஸ் பண்ணோன்னா உங்களுக்கு மேலே வந்து ஸோ இப்போ பார்க்குற இதே மாதிரி ஒரு கலரில் வரும். கொஞ்சம் கிறிஸ்பியாகவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும். ஸோ இது ரெடி ஆகிடுச்சு. கட் பண்ணி காட்டுறோம். ஸோ இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி டிசைன் பண்ணி கொடுக்கும்பொழுது. அதே மாதிரி இது ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. ஸோ பாருங்கள், உள்ளார ரொம்ப அழகாக ஸ்டஃபிங்லாம் நல்லா வெந்திருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.